வணக்கங்க. வாழ்க வளமுடன். வாழ்த்துக்கள் நண்பர்களே, வாழ்த்துக்கள். அதாவது ஒரு நண்பரோட சாதகம். அதாவது அவங்க அம்மா அப்பா சாதத்துக்கு ஒன்று கொடுக்குறாரு. அந்த பையன் சாஃப்ட்வேரில் ஒர்க் பண்ணுறாரு. அவங்க சொல்கிறாங்க, வரனா பார்த்துட்டு இருக்கிறேங்க, ஒரு வரனும் செட் ஆக மாட்டேதுங்க, என்ன பண்ணுறதுனே எங்களுக்கு ஒன்றும் புரியலைங்க, வரன் செட் ஆக மாட்டேதுங்க, எவ்வளவோ பார்த்துட்டோம் அப்படி சொல்கிறாங்க. அப்போ அந்த பையனுக்கு பொண்ணு பார்க்குறாங்க. அந்த பையன் நல்லா படிச்சிருக்கிறான், வேலை 2 லட்ச ரூபா மாதம் சம்பளம் வாங்குறாரு. ஆனால் அதுக்கு தகுந்த மாதிரி அந்த பொண்ணும் படிச்சிருக்கணும்னே பார்க்குறாங்க. கட்டம் நல்லா இருக்குது, 7 கூட 5க்கு போயிட்டான், லக்கணத்துக்கு வந்துட்டார், 11ஆம் இடத்துல இருக்கார், அந்த பொண்ணு நல்ல பொண்ணுங்க, செய்யுங்க அப்படின்னு சொன்னோம்னா, இல்லைங்க அது பொண்ணு மானார் உடம்பாக இருக்குது, குட்டையாக இருக்குது, இப்படி ஏதோ ஒன்று காரணம், படிப்பு இல்லை, இந்த மாதிரி ஏதோ ஒரு காரணத்தை சொல்லியே அவங்க தட்டி கழிக்கிறாங்க பேரண்ட்ஸ். நான் சொல்கிறேன், அதாவது இந்த பொருத்தம் அப்படிங்கிறது உண்மை. பொருத்தம் பார்க்குறது, அந்த பொருத்தம் பார்க்குறோம், 27 நட்சத்திரத்துக்கு விளங்குன்னு பார்க்கலாம். கட்டம் மெயினாக பார்க்கணுங்க. பொருத்தத்தை விட கட்டம் மெயினாக பார்க்கணும். இன்றைக்கி என்ன திசை புத்தி ஓடுது, அடுத்து என்ன திசை புத்தி ஓடுது, அப்போ இந்த பையனும் அந்த பொண்ணுக்கு மேரேஜ் பண்ணினா அவங்க செய்ப்பாங்களா அப்படிங்கிறத அதை தாங்க பார்க்கணும். பொண்ணு குட்டையாக இருக்குது, பொண்ணு படிக்கலை அப்படிங்கிற பல இதெல்லாம் நீங்கள் சொல்கிறது அது மகா தவறுங்க. அதனால் நீங்கள் தேடிக்கிட்டே தான் இருக்கணும் பொழிஞ்சு தேடல் நிற்காதுங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். இல்லைங்க, ஏதோ இது ஒன்று தப்பாகவே வருது பாருங்கள். இந்த வரன் பார்க்குறதுலே இவ்வளோ லேட் ஆகுதுங்க. வரன் பார்க்குறது இவ்வளோ லேட் ஆகுது. அப்போ பார்த்திங்கன்னா எங்கள் பொண்ணுக்கு நாங்கள் மேரேஜ் பண்ணோம், அது வாங்கின கடனே கட்ட முடியலைங்க. அந்த பொண்ணுக்கு இதே மாதிரி தான் அப்படியே தேடி வரன் பார்த்து வரனே செட் ஆகலை. ஆனால் அந்த வரன் செட் ஆகாமல் கஷ்டப்பட்டு அந்த பொண்ணுக்கு நாங்கள் கல்யாணம் பண்ணோம். ஆனால் வரனே சரியாக செட் ஆகலை. அப்புறம் கடைசியில் அந்த வாங்கின கடனே இன்னும் அடையலைங்க. அப்போ இப்படியே இருந்தால் என்னங்க பண்ணுறது? எங்கள் வாழ்க்கையில் என்ன நடக்குதுன்னு எங்களுக்கு ஒன்றும் புரியலைங்க. அடுத்து இந்த பையனுக்கு மேரேஜ் பண்ணணும் நாங்கள் பார்த்துட்டு இருக்கிறோம். அந்த பையன் சம்பளம் நல்லா சம்பாதிக்கிறாரு, இருந்தாலும் அதுக்கு வாங்கக்கூடிய பொண்ணு சரியில்லைங்க, என்ன பண்ணுறதுனே ஒன்றும் புரியல அப்படி சொல்லி கேட்குறாங்க. அப்போ அந்த பையனுக்கு வாங்கின கடனே, இப்போ கல்யாணத்துக்கு வாங்கின கடன் தீர மாட்டேங்குது பாருங்களேன். கல்யாணத்துக்காக அலைஞ்சு பொண்ணு தேடி செட் ஆகலை. செட் ஆன பின்னாடி அந்த கல்யாணத்துக்கு வாங்கின கடன் இன்னும் தீர மாட்டேங்குது, தீரல. அது என்ன காரணம் அப்படின்னு கேட்டால், சாதகத்தில் கேது சுக்கிரன் இருக்கக்கூடாதுங்க. ஒரு இடத்துல 7ஆம் இடத்துல இருந்தாலும் 2ஆம் இடத்துல இருந்தாலும் குடும்பஸ்தானத்தில் 2ஆம் இடம் தன குடும்ப வாக்கில் கேதும் சுக்கிரன் இருக்கக்கூடாது, 7ஆம் இடத்துலையும் அந்த மாதிரி இருக்கக்கூடாது. அப்படி இருந்தாலே பாருங்கள், அந்த நபருக்கு அந்த சாதகருக்கு தேடிக்கிட்டே இருந்தாங்க வரன். இது செட் ஆகுதுல, அது செட் ஆகலைன்னு தேடிக்கிட்டே இருந்தாங்க. தேடி முடித்து மேரேஜ் பண்ணாங்க, கடனே அழையில, கடன் கட்ட முடியாமல் ரொம்ப தவிக்கிறாங்க. அந்த பையன் வாங்குகிற சம்பளம் எல்லாமே கட்டலை. அப்போ அந்த மாதிரி ரொம்ப ஆடம்பரமாக பண்ணாங்க. அது ஆடம்பரமாக பண்ணது பார்த்து சரி, நம்ம பேக்ரவுண்டு என்ன, பையன் என்ன சம்பாதிக்கிறாரு, சம்மந்தி வீடு எப்படி இருக்கிறாங்க, அந்த சம்மந்தி வீட்டுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அனுசரித்து போய் மேரேஜ் பண்ணி தான் கண்டிப்பாக வாழ்க்கையில் செய்யலாம். அதாவது புரியாத புதிராக தான் இந்த மேரேஜ் நடக்குது. மக்கள் சொன்னால் எப்படிங்க, இன்றைக்கி கலியுகத்தில் எல்லாருமே ஜாலியாக என்ஜாயாக இருக்கணும், நல்லா வருமானம் வர்றதுங்கிறத விட இன்றைக்கி நல்லா ஆடம்பரமாக பண்ணணும் தான் மக்கள் எதிர்பார்க்குறாங்க. அதாவது வரணும் தேடிட்டு இருந்தாங்க, வரனே கிடைக்காம இருந்துச்சு. ஓரளவுக்கு செட் ஆச்சு. அதை மேரேஜ் பண்ணுறதுக்கு கடன் வாங்கிட்டாங்க. கடன் கட்ட முடியாத சூழ்நிலை தவிச்சிட்டு இருக்கிறாங்க இப்போதைக்கு. அப்போ இன்னும் அடுத்து பொண்ணு இருக்குது, பொண்ணுக்கு நாங்கள் என்ன பண்ணுறதுனே புரியல. இப்போ நான் என்ன சொன்னால் சுருக்கமாக, அந்த ஆடம்பரத்தை கொஞ்சம் குறைச்சிக்கணும். என்ன மாதிரி பண்ணணும், இப்போ ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் பிரம்ம முதல் தாலி கட்டுங்க, கோயிலில் ஒரு மண்டபம் பிடிங்க, வரவேற்பு பண்ணுங்கள், சிம்பிளாக கொண்டு வாங்க, கண்டிப்பாக வாழ்க்கையில் செய்ப்பாங்க. உங்கள் சொந்தம் மதிப்பாங்க, மதிக்க மாட்டாங்கன்னு நான் சொல்லவில்லை. இதை நீங்கள் ரன் பண்ணுங்கள். கடன் வாங்குறத தவிங்க. எப்போ வரனே பார்த்து செட் ஆகலை, கடன் வாங்கி கல்யாணம் பண்ணால் அது கடன் கட்ட முடியல. ஒரு கல்யாணத்துக்கு கடன் வாங்கி கட்டுறோம், கல்யாணத்துக்கு கடன் வாங்கி செலவழிக்கிறோம். அதை நாங்கள் எப்படி, அது என்ன மாதிரி மூவ்மெண்ட் ஆகுங்கிறது பாருங்கள். ஆடம்பரங்கிறது கொஞ்சம் தவிர்த்துக்கிட்டால் நல்லாயிருக்கும். வாழ்க வளமுடன்.